வேண்டும் என்று எண்ணி திருச்சியில் சட்டக்கல்லூரியில் சட்ட படிப்பை முடித்தார். அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மக்களிடையே வளர்ந்து கொண்டிருந்த அந்த வேளையில் அடிமைத்தனம் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். சார் சார் என சலாமிடும் பழக்கமும் கத்தி கத்தி சொல்வதை கேளாமல் வாய் பொத்தி சரி சரி என தலையாட்டும் தன்னலமும் தகர்க்கப்பட்டு தாயகம் தலை நிமிர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து 2 சுதேசி கப்பல்களை விலைக்கு வாங்கினார். ஆம், வெள்ளையனின் வியாபாரம் படுத்து விட்டால் வெள்ளையனோ படுத்து விடுவான் என என்று எண்ணி முல்லை முள்ளால் எடி என்பதை போல கப்பலை கப்பலால் அடி என்று சுதேசி கப்பலை விலைக்கு வாங்கி அந்நியர்களின் கப்பலுக்கிடையில் நிறுத்தி முழக்கமிட்டார். ஆம், எங்களுக்காக கப்பலோட்டிய அவர் 1936ஆம் ஆண்டு மறைந்தார். அதற்கு முன்னராக சிறைச்சாலையில் கடுமையாக தண்டிக்கப்பட்டார். செக்கிழுத்தார். கடவுள் கூட உடைக்க தயங்கும் கற்களை உடைத்தார். கைகளில் ரத்தம் சொட்ட சொட்ட கயிறு திரித்து தனது கையை புண்ணாக்கிக் கொண்டு அனைவருக்கும் நல்லுள்ளம் செய்து வாதாடிய அவர்